வணக்கம். நான் உங்கள் ஆத்ம நண்பன். நாளும் கோளும் நன்னிலை பொருந்திய இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி, திருப்தி, சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ பரிபூரணத்துவமான வாழ்த்துக்கள். நவகிரகங்களில் இயற்கை சுபர்கள் சில பேர் இருக்காங்க, இயற்கை பாவர்கள் அப்படின்னு சில பேர் இருக்காங்க. இந்த இயற்கை சுபர்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய இருப்பின் மூலயமா, சேர்க்கையின் மூலயமா, பார்வை மூலயமா பெரிய அளவில் எதிர் லக்கணக்காரங்களாக இருந்தாலும் கெடுதல் செய்ய மாட்டாங்க. ஆனால் இயற்கை பாவர்களை பொறுத்த வரைக்கும் தனக்கு பிடித்த நண்பர்களோட லக்னமாக இருந்தாலும் கூட இருப்பின் மூலயமா, சேர்க்கையின் மூலயமா, பார்வையின் மூலயமா கண்டிப்பாக பலன்களை குறைச்சி தான் கொடுப்பாங்க. அப்போ இந்த இயற்கை சுபர்கள் யார், இயற்கை பாவர்கள் யார் அப்படின்னு இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இயற்கை சுபர்களில் முதன்மையான சுபர் யார் அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா எல்லோரும் குருன்னு சொல்கிறாங்க. உண்மையாலும் அந்த குருவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தூரத்தில் இருக்குது. இயற்கை சுபரில் முதன்மையான சுபர் வளர்பிறை சந்திரன் மட்டும்தான். அப்போ சுபர்கள் பாவர்கள் அப்படின்னு ரெண்டு விஷயத்தை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சுபர்கள் பார்க்க போகிறோம். சுபர்கள், இயற்கை சுபர்கள். இயற்கை சுபர்கள், அதற்கடுத்து இயற்கை பாவர்கள். இதில் முதன்மையான இடத்துல பார்த்துட்டிங்கன்னா முழு பௌர்ணமி சந்திரன், பூர்ண ஒளி நிறைந்த முழுமையான சந்திரன். இவர் தான் முதன்மையான சுபர். சுபர் அப்படின்னா முதன்மையான சுபர். அதுவும் முதன்மை அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பௌர்ணமி சந்திரன், பாவர்களோட சேராத பௌர்ணமி சந்திரன். இரண்டாவது சுபர் யார் அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா குரு. இவருக்கு 100 மார்க் கொடுக்கலாம். அதற்கடுத்து சுக்கிரன். இவர் 75% நல்லா செய்ய கடமைப்பட்டவர். இதுவும் இயற்கை சுபர். குரு 100% சுபர், சுக்கிரன் 75% சுபர். தனித்த புதன் 13 டிகிரி தள்ளி இருக்கக்கூடிய, சூரியனை விட்டு தள்ளி இருக்கக்கூடிய தனித்த புதன் 50% நல்லவர், நன்மை. அதற்கடுத்து எப்படி பார்த்தீங்கன்னா தேய்பிறை சந்திரன். தேய்பிறை சந்திரன் அவரை பொறுத்த வரைக்கும் 30% நன்மை செய்ய கடமைப்பட்டவர். அப்போ சுபர்கள் யார் அப்படின்னா முதன்மையான இடத்துல பௌர்ணமி சந்திரன், பங்கம் இல்லாமல், பழுது இல்லாமல், பாவ கிரகத்தோட சேர்க்கை இணைவு இல்லாமல் இருக்கக்கூடிய சந்திரனை பொறுத்த வரைக்கும், பூர்ண ஒளி நிறைந்த சந்திரனை பொறுத்த வரைக்கும் முழுமையான மின்காந்த கதிர்வீச்சை தனக்கு அருகாமையில் பூமியில் இருக்கக்கூடிய பிற உயிர்களுக்கு கொடுக்கறனால பௌர்ணமி சந்திரன் எந்த சுப கிரகத்தோடையும் சேராமல், எந்த ஒரு பாவ கிரகத்தோடையும் சேராமல் தனித்திருக்கக்கூடிய சந்திரனை பொறுத்த வரைக்கும் முதன்மையான சுபர். தேய்பிறை சந்திரனை பொறுத்த வரைக்கும் 30% நன்மை செய்யக்கூடிய கிரகம். பாவர்களோடு சேர்ந்த புதன் 25% நன்மை செய்யக்கூடிய கிரகம். அதுக்காக கெடுப்பார் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ராகு கேதுவை தவிர எந்த கிரகத்தோடு புதன் சேர்ந்திருந்தாலும் கூட 25% தன்னுடைய பார்வைகள் மூலயமா, இருப்பின் மூலயமா நன்மை செய்ய தலைப்பட்டவர். பாவர்களோடு சேர்ந்த புதனை பொறுத்த வரைக்கும் 25% நன்மை செய்ய தலைப்பட்டவர். அப்படின்னா சுபர்களோடு சேர்ந்திருக்கக்கூடிய புதன், சுபர்களோடு சேர்ந்திருக்கக்கூடிய புதனை பொறுத்த வரைக்கும், அதாவது குரு, சுக்கிரன், இந்த 2 கிரகத்தோடய சேர்ந்திருக்கக்கூடிய புதனை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்டவர்னு கேட்டுட்டிங்கன்னா 80% நல்லது செய்ய தலைப்பட்டவர். அப்போ பார்த்துட்டிங்கன்னா சுபர்களை பொறுத்த வரைக்கும் முதன்மையான சுபர் அப்படின்னா முழு வளர்பிறை சந்திரனாக இருக்கக்கூடிய பௌர்ணமி அன்று மட்டும் இருக்கக்கூடிய சந்திரன். அதற்கு ஒரு நாள் முன், அதற்கு ஒரு நாள் பின், இந்த 3 நாள் கணக்கில் எடுத்துங்க. அதற்கு அடுத்தபடியாக குரு 100% நன்மை செய்யக்கூடிய இரண்டாவது சுப கிரகம். சுக்கிரன் 75% நன்மை செய்யக்கூடிய 3வது கிரகம். தனித்த புதன் 50% நல்லது செய்யக்கூடிய 4வது கிரகம். அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தேய்பிறை சந்திரன் 30%. தேய்பிறைன்னா என்னது? தேய்பிறை சந்திரனா கிருஷ்ணபட்ச பஞ்சமி திதியிலிருந்து
சஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, திரையோதசி திதி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த அமாவாசை அன்று நெருங்கி போகக்கூடிய இந்த சந்திரனை பொறுத்த வரைக்கும் 30% நன்மை செய்ய தலைப்பட்டவர். தேய்பிரையில் கிருஷ்ணபட்ச திரையோதசி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த சந்திரனை பொறுத்த வரைக்கும் தேய்பிரையாக இருந்தாலும் கூட 30% நல்லது செய்ய தலைப்பட்டவர். பாவரோடு சேர்ந்த புதனை பொறுத்த வரைக்கும் 25% நல்லது செய்ய தலைப்பட்டவர். சுபரோடு சேர்ந்த புதனை பொறுத்த வரைக்கும் 80% தன்னுடைய இருப்பின் மூலியமாக, பார்வையின் மூலியமாக நல்லது செய்ய கடமைப்பட்டவர். அப்போ இந்த தேய்பிரை சந்திரனை பொறுத்த வரைக்கும் அந்த திரையோதசிக்கு அப்புறம் வரக்கூடிய சதுர்த்தசி, மடி பிரதமை, வளர்பிறையில் பிரதமை, வளர்பிறையில் இருக்கக்கூடிய துதிகை, இந்த 4 நாட்களை பொறுத்த வரைக்கும் பாவரோட கணக்கில் வந்துடுவாங்க. அது தேய்பிரை சந்திரனாக இருந்து அமாவாசைக்கு அருகாமையில் போய் தன்னோட பலத்தை முழுமையாக இழந்திருக்கக்கூடிய சந்திரனை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக எந்த ஒரு நன்மையும் பார்வையின் மூலியமாக, இருப்பின் மூலியமாக தர இயலாது. இருந்தாலும் கூட அந்த சந்திரனை பொறுத்தவரைக்கும் சுபரோட சேர்க்கை, சுபருடைய பார்வையில் இருக்கும் பொழுது அனைத்து பலன்களும் மாறுபடும். அதற்கடுத்து இயற்கையான பாவர்கள். இந்த இயற்கையான பாவர்களில் முழுமையான பாவர் இருக்கிறதுலே ரொம்ப கொடுமையான பாவர் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா முதன்மையான பாவர். முதன்மையான பாவர். முதன்மையான பாவர் லிஸ்ட்டில் சனி வந்துடுவார். முதன்மையான பாவரில், இயற்கையான பாவரில் 100% கர்மவினையின் அடிப்படையில் மனிதர்களை இயக்க வைக்கக்கூடிய ஒரே கிரகம் சனி. அதனால் 100% பாவர் லிஸ்ட்டில் சேர்த்து வச்சுருக்காங்க. கிரகங்களை பொறுத்தவரைக்கும் தன்னுடைய கடமையை தான் செய்யும். இது சரியும் கிடையாது, தவறும் கிடையாது. இந்த பிரபஞ்சத்தில் பொறுத்த வரைக்கும் எல்லாமே இயற்கையின் சட்டத்திற்கு உட்பட்டு தன்னுடைய வேலையை, டியூட்டியை சூப்பராக செய்கிறாங்க. இதில் நல்லவங்க கெட்டவன் பேர் தான் கொடுத்துருக்குமே தவிர, சனியை பொறுத்தவரைக்கும் தன்னுடைய லக்ன நண்பர்களுக்கு மிகச்சிறப்பான யோகத்தை தன்னுடைய தசையில் கொடுக்கறத பல பேர்த்துக்கு பார்த்துருக்குறோம். அவருக்கு பேர் முதன்மையான பாவர், அவ்வளோதான், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 2வது இடத்துல முக்கால் பாவர் யார் அப்படின்னா செவ்வாய். 75% கெடுதல் செய்ய தலைப்பட்டவர். சூரியன் அரை சுபர், அரை பாவர், 50% நல்லது செய்ய தலைப்பட்டவர். சூரியனை பொறுத்த வரைக்கும் பாவரோட லிஸ்ட்டில் தான் சேர்த்து வச்சுருக்காங்க. சூரியனை பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கை நாயகன், ஆளுமை திறமை இருக்கக்கூடிய அற்புதமான கிரகம். சூரிய குடும்பத்தில் தான் நம்ம வாழ்கிறோம். ஜோதிடத்தோட நாயகனே சூரியன் தான். இருந்தாலும் சூரியனை பொறுத்த வரைக்கும் பாவர் லிஸ்ட்டில் சேர்த்துருந்தாலும் கூட சுபருடைய இணைவு, சுபருடைய பார்வையில் இருக்கும் பொழுது தன்னுடைய பார்வைகள் மூலயமா, இருப்பின் மூலயமா சூரியன் நல்லதே செய்வார். அப்படிப்பட்ட சூரியனை பொறுத்த வரைக்கும் 80% நல்லவராக செயல்படுவார். அதற்கடுத்தபடியாக இருள் கிரகமாக இருக்கக்கூடிய சாயா கிரகம், இருள் கிரகம் ராகு 100% கெட்டவர். கேது 75% கெடுபலன் செய்யக்கூடிய நபர். இப்போ இவங்கெல்லாம் பாவிகள் லிஸ்ட்டில் சேர்த்து வச்சுருக்காங்க. இது இல்லாமல் இந்த சனி கூட சேர்ந்து இருக்கக்கூடிய குரு கெடுவார். சனி கூட சேர்ந்து இருக்கக்கூடிய குரு கெடுவார். அவர் நல்லதே செய்ய மாட்டார். அவரை பொறுத்த வரைக்கும் 100% கெடுதல் செய்வார். ஒரு 3 டிகிரியிலிருந்து 5 டிகிரிக்குள்ளே. ராகுவோட சேர்ந்து இருக்கக்கூடிய குருவை பொறுத்த வரைக்கும் அவரும் நன்மை செய்ய இயலாதவர். 100% அவரே கெட்டு போயிடுவார். ஒரு 3 டிகிரியிலிருந்து 5 டிகிரிக்குள்ளே. சுபராக இருந்தாலும் கூட பாவர்களுடைய இணைவு, பாவர்களுடைய சேர்க்கை, பாவர்களுடைய பார்வையில் சுபர்கள் இருக்கக்கூடாது. அதே போல் ராகுவோடு சேர்ந்து இருக்கக்கூடிய எந்த கிரகமாக இருந்தாலும் சரி, புதனை தவிர, ராகுவோடு சேர்ந்து இருக்கக்கூடிய கிரகம் புதனை தவிர, ஏன்னா புதன் ஒரு அலை கிரகம், ஃப்ளெக்சிபிளாக போயிடுவார். அப்போ ராகுவை பொறுத்தவரை முழுமையான இருள் கிரகம். ராகுவோடு சேர்ந்து இருக்கக்கூடிய கிரகம் புதனை தவிர மற்ற எல்லா கிரகமே தன்னுடைய தன்மையை, பலத்தை முழுமையாக இழக்கும். ஏன்னா ராகுன்னா இருள்னு ஆல்ரெடி சொல்லியாச்சு. அப்போ ராகுவுக்கு அருகாமையில் 8 டிகிரிக்குள்ளே போகக்கூடிய கிரகங்கள் முழுமையான பலத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இழக்க ஆரம்பிக்கும். 3 டிகிரியிலிருந்து ஒரு 4 டிகிரிக்குள்ளே பூர்ணத்துவமாக பலம் இழந்துடும். 1 டிகிரிக்குள் இருந்துச்சுன்னா அந்த கிரகம் செத்துருச்சுன்னு அர்த்தம். தன்னுடைய மின்காந்த கதிர்வீச்சை பூர்ணத்துவமாக பூமிக்கு கொடுக்கக்கூடிய தன்மையில் அந்த கிரகம் இல்லை. 100% கெடுதல் செய்யக்கூடிய நபர் எல்லாத்துக்கும் கிடையாது.
தன்னுடைய எதிர் அணி லக்னத்திற்கு முழுமையான கெடுதல் செய்வார். தன்னுடைய நண்பரோட அணி லக்னத்திற்கு முழுமையான கெடுதல் செய்ய மாட்டார். ஆனால் பவர் லிஸ்ட்டில் சொல்லி வச்சுருக்காங்க, தெரிஞ்சுக்கங்க. செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 75% முக்கால் பாவி, செவ்வாய் முக்கால் பாவி, சனி முழு பாவி, சூரியன் அரை பாவி, இருள் கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவை பொறுத்த வரைக்கும் முழுமையான பாவி, கேதுவை பொறுத்த வரைக்கும் முக்கால் பாவி, சனியை பொறுத்த வரைக்கும் 100% குருவோட சேர்ந்திருக்கும்போது குரு தன்னுடைய தன்மை இழப்பார். குரு சண்டால யோகமாக செயல்படுவார். இங்கே குரு தசை நடக்கும் பொழுது சனியை போல கடுமையான கெடுபல் நடக்கும். சனி தசை நடக்கும் பொழுது குருவை போல நல்ல திசை நடக்கும். லக்கணத்தை பொறுத்து பலன்கள் மாறுபடும், அதை புரிஞ்சுக்குங்க. ஏன்னா லக்கண சுபர்கள் லக்கண அசுபர்கள் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்குது. அதை அடுத்த பதிவுகளில் பார்க்கும்போது நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. அதற்கு அடுத்தபடியாக ராகுவோட சேர்ந்து இருக்கக்கூடிய குரு, ராகுவோட சேர்ந்து இருக்கக்கூடிய சூரியன், ராகுவோட சேர்ந்து இருக்கக்கூடிய சந்திரன், ராகுவோட சேர்ந்து இருக்கக்கூடிய செவ்வாய், ராகுவோட சேர்ந்து இருக்கக்கூடிய புதனை தவிர ராகுவோட சேர்ந்து இருக்கக்கூடிய சுக்கிரன், அத்தனை நபர்களுமே தன்னுடைய பலத்தை 8 டிகிரிக்குள்ளே இழக்க ஆரம்பிப்பாங்க. 3 to 4 டிகிரிக்குள்ளே முழுமையாக இழந்துருவாங்க. 1 டிகிரினா அவங்க தன்னோட தன்மையை இழந்துருவாங்க. அதற்கு அடுத்தபடியாக பார்த்துட்டிங்கன்னா தேய்பிரையில் இருக்கக்கூடிய சந்திரன், அவரை மறந்துட்டோம். அதாவது தேய்பிரையில் இருக்கக்கூடிய சந்திரனில் திரையோதசி வரைக்கும் அங்கே பார்த்தாச்சு. சதுர்த்தசி அதாவது 14வது நாள், தேய்பிரையில் 14வது நாள் இருக்கக்கூடிய சந்திரனும் அமாவாசை சந்திரனும், அமாவாசைக்கு அடுத்தபடியாக சுக்லபட்ச பிரதமை திதி, சுக்லபட்ச துதிகை திதி, இந்த திதியில் இருக்கக்கூடிய சந்திரனை பொறுத்த வரைக்கும், இந்த 4 நாட்கள் இருக்கக்கூடிய சந்திரனை பொறுத்த வரைக்கும் முழுமையான பாவர். அவரை பொறுத்த வரைக்கும் முழுமையான பாவர். அவரை பொறுத்த வரைக்கும் 100% 90% நன்மை செய்யக்கூடிய தன்மையில் அந்த தேய்பிரை சந்திரனில் இருள் சந்திரனை பொறுத்த வரைக்கும், இருள் சந்திரனை பொறுத்த வரைக்கும் கெட்டிருப்பார். அப்போ இருள் சந்திரனை பொறுத்த வரைக்கும் நல்லது செய்யக்கூடிய தன்மையில் இருக்க மாட்டார். 90% தன்னுடைய பலத்தை இழந்ததுனால முழுமையாக நல்லது செய்ய மாட்டார். சுபகிரக சேர்க்கை, சுபகிரக பார்வை, சுபகிரக இருப்பு இருக்கும் பொழுது இந்த பலன்கள் அத்தனையும் மாறுபடும். அப்போது லக்கண சுபர்கள் வேறு, லக்கண அசுபர்கள் வேறு. ஒவ்வொரு லக்கணத்திற்கும் சில நண்பர்கள் இருப்பாங்க. அவங்க இயற்கையாலுமே உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் கும்ப லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க, மகர லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க, மிதுன் லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க, கன்னி லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க, துலா லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க, ரிஷப லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க. அப்படின்னா இந்த ரிஷபம், துலாம், மிதுனம், கன்னி, மகரம், கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சனியை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட கெடுபலன் செய்யக்கூடிய நபராக இருந்தாலும் தன்னுடைய பார்வைகள் மூலயமா எல்லாத்தையும் கெடுக்கிறது கிடையாது. தன்னுடைய இருப்பின் மூலியமாக கெடுதல் ஒரு 70% கொடுப்பார், பூர்ணமாக கெடுக்கிறது கிடையாது. அப்போது இயற்கை பாவியாக இருந்தாலும் கூட தன்னுடைய அணி லக்னங்களுக்கு நல்லது செய்ய தலைப்பட்ட கிரகங்கள் தான் இந்த கிரகங்கள் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்குங்க. புதனை பொறுத்த வரைக்கும் ராகு, கேது, சனி கூட சேரலாமா அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா சேரலாம். ஒரு நட்சத்திர தூரங்கிறது 13.20 டிகிரி. ஒரு பாதம், ஒரு நட்சத்திரத்தில் ஒரு பாதத்தோட தூரங்கிறது 3.20 டிகிரி. அந்த 3.20 டிகிரிக்குள்ளே கண்டிப்பாக அந்த சனியோடு புதனோ, ராகுவோட புதனோ, கேதுவோட புதனோ, புதன் சேரும் பொழுது தன்னோட தன்மையை முழுமையாக அவருமே இழப்பார். 3 டிகிரிக்கு மேலே, 3.20 டிகிரிக்கு மேலே இந்த புதனை பொறுத்த வரைக்கும் சனியோட சேர்ந்தாலோ ராகு கேதுவோட சேர்ந்தாலோ புதன் தன்னோட தன்மை இழக்கிறத நாங்கள் இன்னும் பார்த்தது கிடையாது. புதனை பொறுத்த வரைக்கும் கேதோட சேர்ந்து பல பேர் சயின்டிஸ்டாக இருக்கிறாங்க. நிபுண யோகமாக செயல்படும். புதனும் வலுத்திருக்கிறார், கேது கூட தான் சேர்ந்திருக்கிறார். இருந்தால் சுபகிரக சேர்க்கை, சுபகிரக பார்வை கிடைக்கும் பொழுது ஒரு சயின்டிஸ்டாக, விஞ்ஞானியாக பெரிய அளவில் வளம் வந்துட்டுருக்கிறாங்க. அப்போ புதன் கேதுவோட இணைவு நிபுண யோகத்தை கொடுத்து விடும். ராகுவோடு புதன் சேர்ந்திருக்கக்கூடிய நபர்களுமே ஐடி சம்மந்தப்பட்ட துறைகளில், அதே மாதிரி விஷுவல் கம்யூனிகேஷன்ஸ், ஏஐ டெக்னாலஜி, இந்த மாதிரி துறைகள் மூலிமா பெரிய அளவில் வளம் வரதை பார்த்துட்ருக்குறோம். சனி கூட புதன் சேர்ந்திருந்தாலும் கூட சனியும் புதனும் தங்களுக்குள்ள நட்பு கிரகமாக இருக்கிறனால 3.20 டிகிரிக்கு மேலே புதன் கட்டுறது கிடையாது. அப்போது லக்கண சுபர்கள் அப்படிங்கிறவங்க வேறு, இயற்கை சுபர்கள் அப்படிங்கிறவங்க வேறு, இயற்கை பாவிகள் வேறு, லக்கண பாவிகள் வேறு. அதை அடுத்தடுத்த பதிவுகள் மூலயமா பார்க்கலாம். ரொம்ப நன்றிங்க. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். வணக்கம். ஜோதிட சாஸ்திரத்தை நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அடிப்படை ஜோதிடம் பார்ட் 1 அப்படிங்கிற இந்த காணொலியை பாருங்கள். அதை பார்த்த பிறகு அடிப்படை ஜோதிடம் பார்ட் 2 இந்த காணொலியை பாருங்கள். அடிப்படை ஜோதிடம் பார்ட் 3 இந்த காணொலியை பாருங்கள்.
அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளை அடுத்த பதிவாக பாருங்கள். ரொம்ப நன்றிங்க. அடுத்த பதிவில் மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.